தங்கச்சி குழந்தை மேல பாசம் என்னையே ஏமாத்திட்டா. இவ கொடுத்திருப்பாளோ இல்ல இந்த சோடா புட்டி வேலையா இருக்குமா? என்ன முறைக்கா? அன்னைக்கு என்னடான்னா குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்குது. இன்னைக்கு என்னடான்னா குழந்தைக்கு சிலேட்டு பல்ப வாங்கி கொடுத்திருக்கிற. கூட இருந்த குழி பறிக்கிறியாடா? அட நீங்க வேற. இந்த சனி எப்ப ஒழியும் சொத்து வந்தா சொந்தமா ஒரு வீடு கட்டலான்னு யோசனை பண்றேன். வீடு கட்டுறியா? மச்சு வீடா கூரை வீடா? அது வர்ற பங்க பொறுத்து. அடி செருப்பால பங்கா கேக்குற? துரத்தி விட்டேன் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணானு சோத்துக்க சிங்கி அடிப்பார். நல்லாவே நடிக்கிறியா நீ? தங்கச்சி குழந்தை மேல பாசம் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மேல சொல்றியா நீ? புரியாம பேசாதடி. நிச்சயமா நம்ம 3 பேர்ல ஒருத்தர் தான் கொடுத்திருக்கணும். பின்ன என்ன சாமியா கொடுத்துச்சு? ஆமா, எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. உங்க குழந்தை பேசுது. என்ன சாமி தான் பேச வச்சது. இதையும் சாமி தான் கொடுத்துச்சு. சாமி கொடுத்துச்சா? அம்மா, நிஜமாலே எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. கிண்டலாடி பண்ற? சாமி எப்படி கொடுக்கும்? இந்த வயசுல போய் சொல்ற? ஏன் உன் கை புண்ணாக்கிக்கிற? அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி அந்த துணியெல்லாம் தோச்சு மரியாதையை காய போடணும். இல்ல ஒன்ன தூக்கி நான் கிணத்துக்குள்ள போட்டுருவேன். சாமி வந்து குத்திச்சா? கிணத்துக்குள்ள போட்டா தண்ணி நாரிடாது. இப்ப எந்த சாமி வந்து உன்னை காப்பாத்துதுன்னு நான் பாக்குறேன். வாங்க. கணேஷா, இவ்வளவு துணியெல்லாம் துவைக்கணுமா? இவ்வளவு பாத்திரத்தெல்லாம் தொலைக்கணுமா? நீ தான் கணேஷா உதவி செய்யணும். அவங்க வராங்க, நீங்க போயிருங்க. குண்டு பூசணிக்கா தோசைன்னு பாக்கலாம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உள்ள கேட்டதுக்கு சாமி வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க என்னடா துணியில தோச்சிருக்கு, பாத்திரம் தேய்ச்சிருக்கு. இது பொண்ணு இல்லைங்க. நீ வேற. நான் ஒரு பேய், நீ ஒரு பிசாசு. சாதாரண பிசாசா? மோகினி பிசாசு. நம்ம கிட்ட ஒரு குட்டி பிசாசா? அந்த மேனேஜர் வந்திருக்காரு சார். ஹால்ல உட்கார வச்சிருக்கிறேன். இல்ல பாப்பா, என் குட்டி பாப்பா. வா அல்வா வாங்கி தரேன். வா. ஐ குண்டு, இங்க நடக்கிறத உன்னை குடும்பப்படுத்துறத அந்த மேனேஜர் கிட்ட மூச்சு விடக்கூடாது. சொன்ன உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவனை கொன்னுருவேன். மேனேஜர் அங்கிள் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லவர். அப்படின்னா அந்த மேனேஜர் போற வரைக்கும் நீ சிரிச்சுட்டே இருக்கணும். சரி சரிடே. சரி. மேனேஜர் அட்டண்டனக்கா அட்டனக்கனக்கா. ஏ நல்ல பாப்பா, ஏன் பாப்பா, ஏன் மாமன மருமகளும் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரீங்க போல இருக்கு. எனக்கு என் மருமகளை விட்டா வேற யாரு இருக்கா மேனேஜர்? அதான் தரையில கூட கால் படாம தூக்கி தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் ஏன் எங்களை பார்க்க வர்றதே இல்ல? அதை ஏன் கேக்குறீங்க? எனக்கு எங்க சார் டைம் இருக்கு? 19 கம்பெனி கவனிக்க வேண்டியிருக்கு. பாவம் நீங்க 19 கம்பெனியை கவனிக்கிறீங்க. நான் 19 கம்பெனியோட முதலாளியமாவ கவனிச்சுக்கிறேன். இல்ல பாப்பா சொல்லுமா. நல்லா இருக்கே தேவி. வச்சிருக்காரு அங்கிள். அப்பா எப்படிமா நீ பேசுற? இந்த மாமா தான் என்ன பேச வச்சாரு. இஸ் இட்? ஆமா சார். ஒரு டாக்டரா 2 டாக்டரா ஊர்ல உள்ள எல்லா டாக்டரும்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பாப்பா ஹாலிஸ் குடிமா. குடிமா. பாருங்க மேனேஜர் சார், அவங்க அம்மா அப்பா காபி குடித்தே பழக்கப்படுத்திட்டாங்க. ஹாலிஸ் குடிக்க சொன்னா குடிக்கவே மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க சார்.
அப்பா அம்மா இல்லாத குழந்தையாச்சே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பயந்துட்டீங்க வந்தேன். ஆனா பெற்றவங்களோட நீங்க நல்லா கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. நான் வரேங்க. அப்பப்ப வந்துட்டு போங்க. ட்ரை பண்றேங்க. சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் சார். வரேன் சார். 19 கம்பெனியை கவனிக்கணும். நல்லா கவனிங்க மேனேஜர். ஏன் ரெடி உனக்கு சோபா கேக் தான். சாமி அவனுக்கு சோறு கொடுத்துச்சு. சாமி அவனுக்கு துணிக வச்சது. சாமி அவனுக்கு பாத்திரம் வெளியே கொடுத்துச்சு. அடி அடி சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நோட்டை மாத்த எவ்வளவு பெரிய வேலை, போய் நோட்டை மாத்துவோம். வாங்க வாங்க. அடி நல்லா உரப்பாடி அடிச்சு தோலை உரிங்க. வரேன். எவ்வளவு நோட்டு. ஏங்க அங்க பாருங்க, டாடா கட்டுறானுங்க. ஏங்க புது கட்சி ஆரம்பிச்சிடானுங்களா? வெள்ளப்படி காட்டுறானுங்க. அட தவளவாயா சும்மா இரு. இது வேற பார்ட்டி. என்னங்க அது? கட்சிக்கு பேரும் பார்ட்டி, கள்ள நோட்டு மாத்திரவனுக்கு பேரும் பார்ட்டியா? உன் நல்ல வாய மூடிக்கிட்டு பொட்டியே குடுறா. சொன்னபடி சரியா வந்துட்டீங்களே. இருபது வருஷமா நம்ம சபரிமலைக்கு போறோம். இது மாதிரி ஆனதே இல்லையே. ராமகிருஷ்ண சாமி, என்னடா இவன் சொல்லி மாலை போட்டமே தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? மாலை போட்டு பொண்டாட்டி முடிஞ்ச பாக்குறதுல சாமி. ஷூட்டிங்ல ரேப் சீன்ல நடிக்க கூட மாலை போட்டா ஒத்துக்க மாட்டோம். ஏன் இப்ப நம்ம சோதிக்கிறான்? மை டியர் ஃப்ரெண்ட், வார வாரம் இதே இடத்துல சந்திப்போம். லட்சமா மாட்டோம். ஓ, தப்பு தண்டா இங்க நடக்குது. ஐயப்ப நம்மளை தண்டிக்கிறதுக்காக நிறுத்தல, இந்த தப்ப தட்டி கேட்கறதுக்காக நிறுத்திருக்காரு. சாமி, நீங்க டயரை மாத்துங்க, நான் அவங்கள மாத்திட்டு வரேன். ஏப்பா, ஏன் இந்த தப்பு தண்டா வெள்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், மலைக்கு போய் ஐயப்பான்னு சொல்றியா இல்ல எங்கிட்ட அடி வாங்கி ஐயோ அப்பான்னு சொல்றியா? சாமி, இவங்களை வாயால திருத்த முடியாது போல இருக்கு. ஐயப்பா, என்ன மன்னிச்சிரு. சரணம் கூப்பிடு சாமி.
டேய் எந்திரா. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அப்பான்னு சொல்லாத, ஐயப்பான்னு சொல்லு. ஐயப்பா, ஐயப்பா. போதும்டா போட. எங்க இந்த கண்ணடிக்காரன்? தம்பி, உங்க அப்பா நடிச்ச ரத்த கண்ணீர் படத்தை 25 தடவை பார்த்திருக்கேன். சரி. உங்க அண்ணன் வாசு நடிச்ச பாரத விலாஸ் படத்தை 15 தடவை பார்த்திருக்கேன். சரி. நீ நடிச்ச சின்ன தம்பி படத்தை 10 தடவை பார்த்திருக்கேன். டேய், நான் நடிச்சேன்றதுக்காக சின்ன தம்பி 10 தடவை பார்த்த? குசும்புவும் நடிச்சதுங்கிறதுக்காக. குசும்புவா? உனக்கு ரொம்ப குசும்புடா உன்ன. ஐயோ தம்பி, உன் குடும்பத்துக்கே நான் ரசிக. என்ன விட்டுரு சாமியே சரணம். எதுவுமே இல்ல. பாபு குருசாமி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போய் மீதி சமத்தை கூப்பிடலாம். ஏறுங்க சாமி. எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா திங்கம். உண்மையே சொல்வேன், நான் நன்மையே செய்வேன். அட தன்னானா தானா, அட தன்னானா தானா, போடு தன்னானா போடு. அந்த குண்டுச்சு அம்மா அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போக நேரம் ஆச்சு. பொம்பளை நானே ரெடி ஆயிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. நீ அங்க வந்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இங்கேயே கடை குழந்தைய பார்த்துக்கிட்டு நானும் ஜாலியாக போறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயில இருக்கிற அம்மா அப்பாவை பார்க்க போறோம். அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனா தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க. வாங்க கார் இல்லையே, இப்ப என்ன பண்ணுறது?